யோவான் 14:1 வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையே அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். சம்பவங்கள் தெரியும். இயேசு பேசின மிக முக்கியமான போதனைகளில் இந்த மேலறையில் போதித்த போதனை. எடுத்தோன்னு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார். இதுதான் வருகிற ஒரு சில வாரங்கள் போதிக்கலான் இருக்கேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எந்த சூழ்நிலையிலையும் இருதயம் கலங்கிவிடக்கூடாது. கீழே சொல்லுகிறார், சீசர்களை பார்த்து, மேலறையில் இருந்த சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் போகிற இடத்தையும் வழியையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்ங்கிறார். நான் போகிற இடமும் உங்களுக்கு தெரியும், அதனோட வழியும் உங்களுக்கு தெரியுங்கிறாரு. உடனே தோமா சொல்கிறான், ஆண்டவரே, போகிற இடமே தெரியாதே, அப்புறம் எப்படி வழி தெரியுங்கிறான். அவர் சொன்னது போகிற இடம் உங்களுக்கு தெரியும், வழியும் தெரியும் சொல்றாரு. அடுத்த செகண்ட் தோமா சொல்றான், போற இடமே தெரியாத, அப்புறம் எப்படி வழி தெரியுங்கிறான். அப்ப அவர் தெரியும் சொன்னது சும்மா சொன்னாரா, சீரியஸாவே சொன்னாரா? ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். அவர்களுக்கு தெரியும் என்றால் என்ன அர்த்தம்? கட்டாயம் தெரியும். ஆனா இவன் என்ன சொல்றான், எங்களுக்கு தெரியாதுங்கிறான். இவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனா தெரியாது. அவனுக்கு தெரியுங்க, ஆனா தெரியாது. நீங்க அநேக காரியங்கள் நமக்கு தெரியும், ஆனா தெரியாது. தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று நமக்கு தெரியும், தேவன் நம்மை அன்பு கூறுகிறார் என்று நமக்கு தெரியும், உத்தமமாய் நடக்கிறவருக்கு தேவன் நன்மையை வழங்காதார் என்று தெரியும். இதெல்லாம் நம்முடைய இருதயத்தில், ஆவியில நன்றா தெரியும். ஆனா இதுக்கு தெரியாது, புத்திக்கு தெரியாது, ஆவிக்கு நல்லா தெரியும். தேவனோடு இணைந்திருக்கிறது, தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய சிந்தனைகள், தேவன் என்னென்னலாம் நினைக்கிறாரோ அத்தனையும் உங்கள் ஆவிக்கு தெரியும். உங்கள் ஆவிக்கு தெரியாதுங்கிற காரியம் ஒன்று கூட தெரியாது, அத்தனையும் உங்கள் ஆவிக்கு தெரியும். ஆனால் உங்களோட மனதுக்கு தெரியாது. தேவ ஆவியானவர் ஆவியில என்ன அறிந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு வெளிச்சம் போட்டு மனதை புதுப்பித்து விட்டார் என்றால், இந்த ஆவியில் தெரிந்த காரியம் மனதில் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கை ஜெயமாக மாற ஆரம்பிக்கிறது இல்லையா? 1 யோவான் திருப்புக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2:20 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியாததுங்கிறது ஒண்ணு கூட கிடையாது, அத்தனையும் தெரியும் இல்லையா? கீழே சொல்றார், சத்தியத்தை நீங்கள் அறியாதனால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேங்கிறார். சத்தியத்தை அறிஞ்சிருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியுங்கிறாரு. கீழே 27 சொல்கிறார், நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. 20 சொல்லுகிறார், பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீங்கிறார். 27 சொல்லுகிறார், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. 20ஆம் வசனம் சொல்லுகிறார், அவராலே பெற்ற அபிஷேகத்தினாலே உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறாரு. 27 சொல்லுகிறார், அந்த அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கிறது, யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லைங்கிறார்.
உங்களுக்கு எல்லாமே தெரியும், யாருமே உங்களுக்கு டீச் பண்ண வேணாங்கிறாரு. அப்பனா சர்ச்சை மூடிடலாமா? என்ன சொல்றாரு? உங்களுக்கு எல்லாமே தெரியும், அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்குதுன்றிருக்கு. என்னுடைய ஊழியத்துடைய பிரதானமான காரியமே டீச் பண்றதுதான். சத்தியத்தை எடுத்து டீச் பண்றேன். அப்ப டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்றால் சபைக்கு 5 ஊழியங்களை கொடுத்தார் இல்லையா? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்களை கொடுத்தாரா? ஏன் கொடுத்தார் என்றால் சபைக்கு போதித்து சபையை பக்தி விருத்தி அடைய செய்வதற்காக தான் 5-fold மினிஸ்ட்ரியை கொடுத்திருக்கிறார். இங்கே சொல்லுகிறார், ஒருவனும் உனக்கு போதிக்க வேண்டியதில்லைங்கிறாரு. ஆனா அந்த அபிஷேகம் போதிக்குங்கிறார். நல்லா கவனிக்கணும். யாரும் உங்களுக்கு போதிக்க கூடாது, ஆனா அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கணும். நான் என்னுடைய சுய கருத்தையோ என்னுடைய சுய ஆலோசனையோ நான் போதிக்கல. உங்களுக்குள்ள எந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்ததோ அதே அபிஷேகத்தை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சொல்லித் தருகிறது நான் அல்ல. உங்களுக்குள்ள எந்த அபிஷேகம் இருக்கிறதோ அதே அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது. அந்த அபிஷேகம் எனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறது. எனக்கு வெளிப்படுத்துகிறதே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நான் சொன்னதை விளங்கிச்சுக்கலாம். சொல்லிக் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாததை சொல்லிக் கொடுக்கல, உங்களுக்கு தெரிஞ்சதான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆனா உங்கள் ஆவிக்கு தெரியும், மனதுக்கு தெரியாது. நான் சொன்னதை விளங்கிச்சுக்கலாம். கர்த்தர் சுகமாக்குவார், ஆசீர்வதிப்பார், தீர்க்காயுச வைப்பார், தீர்க்காயுச வாழ்வீர்கள் என்று ஆவிக்கு தெரியும், மனதுக்கு தெரியாது. இப்போ என்ன சொல்லிக் கொடுக்கிறேன் என்றால், எந்த ஆவியினால் உங்கள் ஆவிக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அதே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் சொல்லித் தருகிறேன். நான் சொல்லிக் கொடுக்கிற எதுவும் என்னுடைய சுய போதனை அல்ல, என்னுடைய சுய கருத்து அல்ல. சில நேரத்தில் நான் போதிக்கும் பொழுது அந்த வாரத்துக்குள்ள நீங்க கடந்து போயிருக்கலாம் சில விஷயங்கள்ல, சில காரியத்துக்குள்ளாக. அதை நான் சொல்லுவேன். யாரும் சொல்லி கொடுத்து சொல்லல, யாரும் சொல்லி கொடுக்கறத நான் கேட்கறதும் கிடையாது, அதில் நான் விரும்புறதும் கிடையாது. நீங்கள் எதுக்குள்ள போறீங்கன்னு உங்களுக்கு ஆவியானவர் தெரியும். அதே ஆவியான எனக்குள்ள இருக்கிறா, அவர் ஞானமா இருந்து பதில சொல்லித்தார. அதான் சொல்றாரு, நான் போற இடம் உங்களுக்கு தெரியும், வழியும் தெரியுங்கிறாரு. ஆனா அவன் சொல்றான், இடமே தெரியாத எப்படி வழி தெரியுங்கிறான். அவனுக்கு தெரியும். ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் ஆவிக்குள்ள தேவன் ஞானமாக வைத்திருக்கிற அத்தனை காரியங்களும் மனதுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். மனதுக்குள்ள வந்துருச்சு என்றால், மனது புதுப்பிக்கப்பட்டதென்றால், தேவனை அறிகிற அறிவிலே புதுப்பிக்கப்பட்டதென்றால், நன்மையும் கிருபையும் பரிபூர்ணமான ஒரு சித்தம் உங்கள் வாழ்க்கை நிறைவேற ஆரம்பிச்சிடும். சத்தியம் ரொம்ப முக்கியம். மனது சத்தியத்தினால் புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். சில சத்தியங்களை கேட்குறீங்களா? கிருபை குறித்து போதிக்கிறேன், முத கேட்டீங்களா சந்தேகமா இருக்கும். மனது 1000 சந்தேகங்களை சொல்லும். இவர் சொல்றது சரிதானா, இத்தனை வருஷம் இப்படி கேட்டமே, இது வேற மாதிரி இருக்கே அப்படிங்கும் பொழுது மனது புரியாது. ஆனா ஆவி கரெக்ட் 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 ஆவி சொல்லும். நீ ஆவி சொல்றதுக்கு இணைஞ்சிட்டீங்கன்னா ஒரு நாள் உங்கள் ஆவியும் ஒரு மனதும் ஒன்னாயிருச்சு என்றால் சத்தியத்தில் நீங்கள் நிலை பெற்று விட்டீர்கள் அர்த்தம். அப்பொழுது நிறைவு இருக்கும், பரிபூர்ணம் இருக்கும், சம்பூர்ணம் இருக்கும். ஆண்டவர் சொல்றார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உண்டுன்னு அர்த்தம் ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் சொல்லுகிறார், நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போறேங்கிறார். இருக்கா இல்லையா? அப்புறம் சொல்றார், பண்ண போறேங்கிறாரே. என்னதான் இந்த இதில் என்னதான் சொல்ல வராருனே தெரியாது. மேலோட்டம் படிச்சிங்கன்னா தெரியுங்கிறாரு, அவன் தெரியுங்களாங்கிறான். முதல்ல சொல்றாரு வாசஸ்தலம் இருக்குங்கிறாரு, அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போறேங்கிறார். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போவேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிடுவேன். ஆயத்தம் பண்ணி திரும்பி நான் எந்த இடத்துல இருக்கிறனோ அதே இடத்துல உங்களை நான் சேர்த்துக் கொள்வேங்கிறார். காலாகாலமாக இதை எப்படி கேட்டாங்கன்னா, இந்த திரும்பி வருவேன்னு சொன்னார் இல்லையா, 2வது வருகை பிடிச்சிட்டாங்க. போயிருக்காரு, திரும்பி நமக்கார் வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. இங்கே கார்பெண்டர் வேலை பார்த்தார் இல்லையா, இந்த கார்பெண்டர் வேலையை அங்கே கன்னியூ பண்றாரு. கார்பெண்டர், சித்தாளு, கொத்தனார் எல்லாம் வச்சு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காரு.
எல்லாருக்கும் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறானோ அத்தனை பேருக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் பில்டிங்கை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இறங்கி வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரு. திரும்பி வர்றாருன்னா என்ன அர்த்தம்? ரெண்டாவது வரை நினைக்கிறேன். இங்க ரெண்டாவது வரையை பற்றி ஆண்டவர் பேசலை. நல்லா கவனிங்க. அவர் போகிற இடம் சொன்னார் இல்லையா? போகிற இடம் என்பது பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக ஒரு ஆயத்தம் பண்ணின இடம், அதான் ஸ்தலம். பிதாவின் வலது பார்சத்தில் அவர் எந்த இடத்துல போய் உட்காராரோ அதே இடத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணினார். இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்பாக வலது பார்சுங்கிற இடம் பரலோகத்தில் கிடையவே கிடையாது. இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் பிதாவின் வலது பார்சம்ங்கிற ஒரு இடம் வருகிறது. அதுக்கு முன்னாடி வலது பார்சங்கிற இடமே கிடையாது. இப்போ சொல்றார், நான் போவேன், உங்களுக்கு ஒரு இடத்தை, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். எந்த ஸ்தலம் என்றால் பிதாவின் வலது பார்சத்தில் என்னோட கூட நீங்கள் உட்காந்துடலாம். நான் மட்டும் இல்லை, என்னோட கூட நீங்கள் இருக்கலாம். என் பக்கத்தில் இல்லை, எனக்குள்ளேவே நீங்க இருப்பீங்க. அதுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ண போகிறார். அந்த வழி தான் கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையில் போய் உங்கள் பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தண்டனைகள் அத்தனையும் அங்கே தீர்க்கப்பட்டு புதிதும் ஜீவனுமான ஒரு வழியை ஏற்படுத்திடுவேன். அந்த வழியின் வழியாக, கல்வாரி சிலுவையின் வழியாக, நான் செய்த தியாகத்தின் வழியாக யாரெல்லாம் வருகிறார்களோ அத்தனை பேரும் என்னோட கூட பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்துருவீங்க. இதான் அவர் ஆயத்தம் பண்ணின இடம், ஆயத்தம் பண்ணின வழி என்பது கல்வாரி சிலுவை. இரண்டாவது வரியை பற்றி பேசல. இயேசு பரம் ஏறுவதற்கு முன்பாக மகிமை அடைந்தார். பரம் ஏறுவது வேற, மகிமைப்படுவது வேற. சொல்றதெல்லாம் புரியுதா? புரியலன்னா அப்படியே உட்காந்துருங்க. திரும்பி 2 நிமிஷம் நான் எல்லாம் சொல்லிடுவேன். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் கழிச்சு பரமேறார். உயிர்த்தெழுந்த அன்றைக்கே மகிமை அடைந்தார். தன் சொந்த ரத்தத்தை கொண்டு போய் மகா பரிசுத்தலத்தில் தெளிச்சு மகிமை அடைந்தார். மகிமை அடைந்த உடனே திரும்பி வந்தார். திரும்பி வந்து யாரை சந்திச்சார்? சீசர்களை சந்திச்சார். நான் திரும்பி வருவேன்னு சொன்னார் இல்லையா? திரும்பி வந்து வருவேன்னு சொன்னவர் கரெக்டா திரும்பி யார்கிட்ட வந்தார்? சீசர்கிட்ட தான் வந்தார். சீசர்கிட்ட வந்து மகிமை அடைஞ்சாச்சு, வழி ஆயத்தமாயிருச்சு, ஸ்தலம் ஆயத்தமாயிருச்சுன்னு சொன்னார். பூட்டின வீட்டுக்குள்ள வர்றார். பூட்டின வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகங்கிறார். பிரச்சனை இல்லை, எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன் ஏற்பட்டுருச்சு, சமாதானம் உண்டாவதாங்கிறார். பூட்டின அறைக்குள்ள வராருங்க. நாமும் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இயேசுவின் வருகை 2வது வரி வருவீங்களா? அது வரை உயிரோடு இருந்தோம் என்றால் அப்படியே இமைப்பொழுதுல மர்வமாயிருவோம். இல்லாட்டா இந்த புதைச்ச சரீரங்கள்லாம் மகிமை அடைந்து மர்வமான சரீரமா இருக்கும். அப்பொழுதும் சரீரம் இருக்கும், தொடலாம், உணரலாம், எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆனால் சுகத்துக்குள்ள மூவ் ஆயிடலாம். அப்படியே சிலர்லாம் இன்னைக்கு கார் சாவியை வச்சுட்டு கண்ணாடியை உடைக்கிறாங்க. கார் சாவி உள்ளே வச்சுட்டோம், கண்ணாடி உடைக்கணும். அப்போல்லாம் பிரச்சனையே கிடையாது. கார் அப்படி உள்ளேயே போயிடலாம். அப்படியே நீங்கள் கார் சாவியை எடுக்கிறது கண்ணாடி உடைக்க வேணாம், அப்படியே உள்ளே போயிட்டு உட்காந்துக்கலாம். திரும்பி பூட்ட வேணாம், அப்படியே வெளியே வந்துடலாம். அது அந்த காலம். ஏசு அப்படிதான் பூட்டின வீட்டுக்குள்ள அப்படியே உள்ள வர்றாரு. அவங்களோட பேசுகிறார், எம்மாவோஸ் சீசரோட பேசுகிறார். பேசி உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். வேத வாக்கியங்களை அவருக்கு விளக்கி காமிக்கிறார். அவருடைய இருதயம் பிரகாசிப்பிக்கிறது. சீசர்கள் திபேரியா கடற்கரையில் மீன் பிடிக்கும் பொழுது இவர்களுக்கு மீனை ஆயத்தம் பண்ணி பிள்ளைகளே சாப்பிட ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டார். இவர் கேட்டார், ஆனா இவர்கிட்ட என்ன இருக்கு? மீன் இருக்கு. அந்த மீன் இவர்கிட்ட எப்படி வந்துச்சு? இவர் சிருஷ்டிகருங்க. அதாவது இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, மிருகங்கள்லாம் ஆண்டவருக்கு பயப்படும், மனுஷன் தான் பயப்பட மாட்டான். அவர் என்ன சொன்னாலும் ஜீவராசிகள்லாம் பயப்படும், கீழ்ப்படியும். அந்த கடற்கரை கரையில் நின்று ஒரு 20 மீன் வெளியே வேணா படக்குன்னு வெளியே ஓடி வந்துடும். ஆனால் மனுஷனை வந்து என்னை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளனா ஏமா? மனுஷன் கேள்வி கேட்பான், மற்ற எல்லாமே ஒபே பண்ணிடும். அவர்களுக்கு மீனை பொறிச்சு வச்சு அவரோட பேசுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அநேக காரியங்களை 40 நாட்கள் அவரோட பேசினார். அப்ப போனாரு, திரும்பி வந்தாரா? வந்து அவர்களுக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்குள்ளாக அவர்களை கொண்டு போயிட்டார்.
கிறிஸ்துவோடு இணைச்சிட்டார், தேவனோட ராஜ்யத்தோடு இணைச்சிட்டார். கிறிஸ்துவும் நாமும் ஒன்னா இருக்கிறோம். அவர் எங்கே பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறாரோ அதே இடத்துல இருக்கிறோம். அதிகாரமும் வல்லமை நிறைந்த இடத்துல இருக்கிறோம். அதிகாரமற்றவர்களா இல்ல, பலவீனமானவர்களா இல்ல. அவருக்கு எந்த அளவுக்கு அதிகாரமும் வல்லமை இருக்கிறதோ, சகல துரைத்தனங்களும் அதிகாரமும் வல்லமையும் அவரின் பாதத்துக்கு கீழ் இருக்கிறதோ, அந்த அதிகாரமும் அத்தாரிட்டியும் நிறைந்த இடத்துல உங்களையும் என்னையும் உட்கார வச்சிருக்கிறார். அதான் ஸ்தலம். இன்னைக்கு மக்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் என்ன சம்பாதித்து கொடுத்தார் என்பதை குறித்து வெளிச்சம் இல்லை. எவ்வளவு ஜெயம் எடுத்திருக்கிறோம், எவ்வளவு வெற்றி பெற்றிருக்கிறோம், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் எவ்வளவு ஆளுகை செய்கிறேன்னு தெரியல. அதனால தான் இவ்வளவு கலக்கம், இவ்வளவு பயம், இவ்வளவு போராட்டங்கள். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்தோன்னு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலங்காதிருப்பதாகனா என்ன அர்த்தம்? கலங்க விடக்கூடாதுன்னு அர்த்தம். நான் கலங்க விட மாட்டேன்னு சொல்லல, நீ கலங்க இடம் கொடுக்காதேன்னு. உங்கள் இருதயத்தை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கிறது. நீதிமன்ற நாள் சொல்றார், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, அவைகளுக்கு உன் செவியை சாய், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அப்படி காத்து கொண்டேன் என்றால் அது நின்று ஜீவ ஊற்று பரப்பிட்டு வெளியே வரும். அது சுகமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், தீர்க்காயுசா இருக்கும், நல்வாழ்வா இருக்கும். இன்னைக்கு அநேக மக்கள் இருதயத்தை காத்துக்கல. கவலை, பயம், அதேரியம், உலகத்துக்குள்ளாக என்னென்னலாம் நடக்கிறதோ அதை சிந்திக்கிறது. உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதோடு தன்னுடைய வாழ்க்கையை இணைக்கிறது. உலகத்தில் 1000 காரியம் நடந்தா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதன் விளைவாக உங்களுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? பெட்ரோல் விலை 200 ரூபாய்க்கு கூட்டி போயிட்டான்னு ஒரு செய்தி வந்துருச்சுன்னா அது எவனே போடுறான பிரச்சனை இல்லை, நம்ம போடணும். நம்ம போடுங்கும் பொழுது ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. விலைவாசியில ஏறும் பொழுது அந்த செய்தியை பார்க்கும் பொழுது இருதயம் கலங்க ஆரம்பிக்கிறது. பிள்ளைகளை எப்படி வாழ வைப்பது, பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது, நல்ல வீடு கட்டுவது எப்படி என்று அந்த காரியங்களை யோசிக்கும் பொழுது, உற்று பார்க்கும் பொழுது அது நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. உலகத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், அது உலகத்தில் தான் இருக்கணுமே தவிர உங்களை இருதயத்துக்குள்ள வரக்கூடாது. இருதயத்துக்குள்ள எந்த கவலையும் வரக்கூடாதுங்க. ஊழியத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த பாரம், எதிர்காலத்தை குறித்த பாரம், இதெல்லாம் உங்க இருதயத்தில் உங்களை இருதயத்தை அமுத்துவதற்கு இடம் கொடுக்க கூடாது. அதெல்லாம் வெளியே இருக்குமா? இருக்கு, நல்லா கவனிங்க. ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், விடுவித்திருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் இனி உனக்கு பிரச்சனையே இருக்காது, அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கல. பிரச்சனை இருக்காது, கவலை இருக்காது, போராட்டம் இருக்காது, இனிமே உன் வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தா தான் இருக்கும். அப்படிங்கிற வாழ்க்கை தேவன் கொடுக்கவில்லை. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கொடுக்கல, ஆனா பிரச்சனையின் மத்தியிலையும் கலங்காமல் இருக்கக்கூடிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இருதயம் கலங்காமல் இருந்ததென்றால் பிரச்சனைகளை ஃபுல்லா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். கொஞ்ச நாள்ல எந்தெந்த பிரச்சனை வெளியே இருக்கிறதோ அத்தனை பிரச்சனைகளும் உங்க பாதபடி கீழே வந்துடும். நான் சொன்னது விளங்குச்சுங்களா? பாஸ்டர், எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, கவலையே வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது, என் வாழ்க்கையில் இனி துன்பத்தையே பார்க்க கூடாது, இன்று கண்ட எகிப்தியனை நீ என்னைக்குமே பார்க்க கூடாதுன்னீங்கன்னா பரலோகம் போயிருங்க. அங்கேதான் பார்க்க மாட்டீங்க. இங்க இருக்கிற வரை பிரச்சனை இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், சவால்கள் இருக்கும், ஆனா அத்தனையிலும் நீங்க ஜெயிப்பீங்க. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உங்களுக்கு உண்டு, கவலைப்படுங்கள் சொல்லல. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அழிஞ்சொல்லல. திடன்கோள்னர், சந்தோஷமா இருந்தார். ஏன்? நான் ஜெயிச்சேன். நான் ஜெயிச்சு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தேன். நான் மட்டும் இல்லை, நீ உட்கார்ந்துருக்க. அதான் இங்க சொன்னார், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி அந்த ஸ்தலத்துல நான் மட்டுமல்ல நீ உட்கார்ந்துருக்கன்னா, நான் ஜெயிச்சது மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலை நீனும் ஜெயிச்சிடலாம். பிரச்சனை தேவன்கிட்ட கிடையாது, நம்முடைய ஆவியிலையும் கிடையாது. இங்கதான் பிரச்சனை. பிரச்சனையே இல்லாத வாழ்வை தேவன் நமக்கு கொடுக்கலங்க. கலக்கமே இல்லாத ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். இருதயத்தை காத்து கொண்டீர்கள் என்றால்
கொஞ்ச நாள்ல பிரச்சனை எல்லாம் சமாதானமாக மாற ஆரம்பிச்சிடும். ஆனால் உலகத்தில் இருக்க பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்களை கொண்டு வந்து மனதில் சிந்தித்து யோசிச்சு அதே மெடிடேட் பண்ணீங்கன்னா பிரச்சனைகள் தீராது. சும்மா கவலைப்படாதுன்னு சொல்றது பதில் இல்லைங்க. நான் பதில் சொல்லித்தரேன், தீர்வு சொல்லித்தரேன். தேவனுக்காக வாழ நினைக்கிறீங்களா? வாழ்நாள் முழுது தேவனுக்காக தான் வாழ்வீங்களா? என்னங்க தூங்கிட்டீங்களா? வேதம் சொல்லுகிறது ஒரு வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும். தேவபக்தியா நடக்க விரும்புறீங்களா? தேவனுக்காக நடக்க விரும்புறீங்களா? துன்பம் வரும், கஷ்டங்கள் வரும், எதிர்மறையான காரியங்கள் வரும். பிசாசு நிறைந்த, பிசாசுக்கென்று வாழக்கூடிய மக்கள் மத்தியில் தான் வாழ்றோம். இல்லை எனக்கு விசுவாசம் பெரிய, என்னுடைய விசுவாசம் பெருசு. நீங்கள் எவ்வளோ விசுவாசம் இருந்தாலும் இருக்கும். உங்களுக்கு மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் தேவனுக்காக வாழ நினைக்கிறீங்களா? தேவனோடு இணைந்து போக நினைக்கிறீங்களா? கட்டாயம் துன்பம் இருக்கும். துன்பம் வெளியே இருக்கும், இருதயத்துக்குள்ள வரக்கூடாது. இருதயத்துக்குள்ள துன்பம் என்ட்ரி ஆகக்கூடாது, கவலை வரக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது. ஏன் துன்பம் இருக்குன்னா, பின்னோக்கி போகிற உலகத்தில் நம்ம முன்னோக்கி போறோம். உலகம் முழுதும் பின்னோக்கி போகுது. பின்னோக்கி போகிற உலகத்தில் தேவனை சார்ந்து தேவனோடு இணைந்து நீங்க முன்னோக்கி போகும் பொழுது எதிர்ப்புகள் இருக்கும். எதிர்நீச்சல் அடிக்கிறோம், தேவனுக்காக வாழ்ந்து முன்னேற நினைக்கிறோம். அநேக எதிர்ப்புகள், எதிர்மறையான காரியங்கள் வரும். ஆனால் ஒரு காரியம், என்ன நடந்தாலும் இருதயம் தளர்ந்து விடக்கூடாது. இருதயத்தை சோர்வடை பண்ணக்கூடாதுங்க. இல்லை பாஸ் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாங்க பிரச்சனை வருங்கிறீங்க. எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சவால் வந்ததில்லை அப்படின்னா பிசாசும் நீங்களும் ஒரே பாதையில் போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு வரவே வராது. இருவர் ஒருமனப்பட்டாலொழிய எப்படி ஒன்னா போற, நீங்கள் அப்படி போகும்போது வராது. ஆனால் அவனுக்கு விரோதமாக நடந்து போறீங்க, அந்த சித்தத்தை உடைக்க போறீங்கன்னா பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும், சவால்கள் வரும். 1000 வந்தாலும் இருதயம் கலங்கக்கூடாது. தோக்கிறவர்கள் இல்லைங்க, ஜெயிக்கிறவங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை இல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யாருன்னு இருக்கு. நீங்க யாரு? உலகத்தை ஜெயிக்கிற ஆளு. உலகத்துக்குள்ள சிக்கி தவிக்கிற ஆள் இல்ல, உலகத்தை ஜெயிக்கிற ஆள். உலகத்தில் இருப்பவர் உங்கள் இருப்பவர் பெரியவர். எப்படி நடந்துச்சு? அவர் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணார். அந்த ஸ்தலத்தின் விளைவாக அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், நீங்க அவருக்குள்ள இருக்கீங்க. பிரிக்க முடியாத அளவுக்கு பந்தம் இருக்கிறது. இந்த பிரச்சனை நீங்க தனியா சந்திக்கல, தேவனோடு இணைஞ்சுதான் சந்திக்கிறீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்படணும். தேவன் உங்கள் பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும். இருதயம் கலங்கக்கூடாது. பக்கத்தோடு சொல்லுங்க, வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனைகளை, சவால்களை சந்தித்தாலும் உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆமேன், ஆமேன். கலங்குவதற்கு இடம் கொடுக்க கூடாது. இதை தெரிந்தெடுக்க வேண்டியது பொறுப்பு யாருன்னா உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க தான் சூஸ் பண்ணணும். நான் கலங்க விட மாட்டேன், பயப்பட மாட்டேன் என்று நீங்க தான் தெரிந்தெடுத்து சூஸ் பண்ணணும். ஆண்டவர் சூஸ் பண்ண மாட்டாருங்க. அவர் சொல்லிட்டார், இருதயம் கலங்காது இருப்பதாகனா நீங்க அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ரோமர் போவோம், ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன். 17-18 வசனங்கள். ரோமர் 8:17-18. நம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட மைமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேங்கிற. வாழ்க்கையில் பாடுகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது நீங்க தனியா பாடுபடலை, கிறிஸ்துவோடு இணைகிறீங்க. எதிர்ப்புகள் வரும்பொழுது உங்களை தனியா விடலை. வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள், 1000 போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு தெரியாத ஒரு போராட்டம் கூட உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. நீங்க கவலைப்படாமல் இருந்தீர்கள் என்றால் உள்ள இருக்கிற மகிமை வெளியே ஃப்ளோ ஆயிரும்.
கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா இருக்கார் பார்த்தீங்களா? அந்த மகிமை ஃப்ளோ ஆயிருச்சு என்றால் அத்தனை பிரச்சனைகளும் கீழே வந்துடும். திரும்ப சொல்றேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், தேவனுக்காக வாழ்றேன், பிரச்சனை வராது என்று வாக்குத்தத்தம் இல்லை. பிரச்சனை வந்தாலும் திடன் கொண்டு உறுதியாக இருந்தீங்கன்னா அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை போராட்டங்களையும் ஜெயிச்சு எடுத்துடலாம். எக்ஸாம் இருந்தால் தாங்க ரிசல்ட் வரும். எக்ஸாம் இல்லைன்னா ப்ரொமோஷன் கிடையாதுங்க. பிசாசு பிரச்சனையை வைக்கிறானா முன்னேற போறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு பிரச்சனையும் முன்னேற்றத்துக்கு பிசாசு போடுகிற ஸ்டெப்ஸுங்க. அவன் தான் ஸ்டெப்ஸ் போட்டு கொடுக்குறான் உங்களுக்கு. உங்களோட பொட்டன்சியல் ஆற்றலை அவன் தான் வெளியே கொண்டு வரான். ஒரு பிரச்சனை இருந்தால் தாங்க பொட்டன்சியல் வெளிப்படும். ஒரு பிரச்சனை இல்லைன்னா என்ன வரும்? நான் சொன்னது வச்சுங்களா, ஒரு நீடுன்னு வந்தா தான் உள்ள இருக்கிற திறமைகள் தாளந்துகள் வெளியே வரும். ஒரு நீடு இல்லை, ஒரு பிரச்சனை இல்லைன்னா உள்ள இருக்க பொட்டன்சியல் வராது. பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, இருதயத்தை கலங்க விடாமல் இருந்தீங்கன்னா உள்ள இருக்கிற அத்தனை ஆற்றலும் திறமைகளும் வெளியே வெடிச்சு வந்துடும். ஆனா நீங்க கலங்கிக்கிட்டு இருக்க கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. உங்களை கலங்காமல் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். உலகம் கலங்கணும்னு சொல்லும். 1000 பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தோன்னு உலகம் சொன்னோம், இவ்வளவு பிரச்சனைகளையும் கலங்காம இருக்காம இவெல்லாம் மனுஷனாமாங்க. மனுஷனா? இருதயம் கொஞ்சம் கலங்குதா, கொஞ்சம் இருதயம் அசையுதா? அசையக்கூடாது, அசையக்கூடாது. இருதயம் கலங்கக்கூடாது. இருதயம் கலங்கிருச்சு, இருதயம் அசைஞ்சிருச்சுன்னா பதில் போயிடுச்சுன்னு அர்த்தம். பாரம்பரியம் இல்லைங்க, கர்த்தரோட வார்த்தை தாங்க இறுதியானது. வார்த்தையை கேளுங்க. தேவன் சொன்னுகிறதான் இறுதியானது, உறுதியானது நினைங்க. ஆண்டவர் 2 வீடு சொன்னார் இல்லையா? மத்தேயு 6 சொல்லுகிறார், லூக்கா 7 சொல்றார். 2 வீடு இருக்கு. ஒரு வீடு கண்மலையில் கட்டப்பட்டது, இன்னொரு வீடு மணலில் கட்டப்படுங்கிறார். 2 வீட்டுக்கும் அதே பிரச்சனை, அதே காற்று, அதே மழை, அதே பெருவெள்ளம். 2 வீட்டுக்கும் ஒரே மாதிரி தான் மோதுது. ஒரு வீடு இருந்த இடமே இல்லை, ஒரு வீட்டுக்கு பிரச்சனை இருந்த இடமே தெரியல. 2 வீட்டுக்கு வந்த பிரச்சனை ஒரே பிரச்சனை. 2 பேரும் வார்த்தையை கேட்டாங்களா? 2 பேரும் என் வார்த்தையை கேட்டுன்னு 2 பேரும் வார்த்தையை கேட்டான். நான் தான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், இப்போ எதுக்கு எனக்கு பிரச்சனை வருது? இப்போதான் வரும். ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தாங்க தடைகள் வரும். வீட்டில் படுத்து கிடக்கிறவனுக்கு தடை வராதுங்க. ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? முன்னேற நினைக்கிறீங்களா? சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்பனா எதிர்ப்புகள் வரும். எதிர்ப்புகள் வந்தாலும் 1000 பிரச்சனைகள் வந்தால் மனம் சோர்ந்து விடக்கூடாது, மனம் தளர்ந்து விடக்கூடாதுங்க. உலகத்தில் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? கண்டுபிடிச்சு எல்லாருமே முதல் நாளே கண்டுபிடிக்கல. அவங்க போன உடனே ஒரு பல்ப் எடுத்தாங்க, அப்படி பல்பு வந்துருச்சுன்னா நீங்க பல்புன்னு அர்த்தம். அப்படிலாம் வரல. எத்தனையே போராட்டங்கள் பிரச்சனைகளை சந்தித்து தளர்ந்து போகாமல் இருந்தவங்க தான் ஜெயிச்சாங்க. தளர்ந்து விடாதீர்கள். அந்த ஒரு வீடு சொல்லப்பட்டிருக்கிறது, அது கற்பாறையின் மேலே ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போடப்பட்டது. மண்ணில் கட்டுறமா கல்ல கட்டுறமாங்க முக்கியம் இல்லை, ஆழமா தோண்டி அஸ்திபாரம் போட்டுக்கணும். வார்த்தை உங்களை விட்டு எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். பிரச்சனை உள்ள வந்துடக்கூடாதுங்க. இருதயத்தை சீல் பண்ணிருங்க. கவலை வரக்கூடாது, கலக்க வரக்கூடாது. கரிசனை என்கிற பேர்ல கவலைப்பட்டிருக்கூடாது. இன்னைக்கு மக்களுக்கு என்னன்னா, கரிசனை உள்ளவன்னா என்ன செய்யணும்? கவலைப்படணும். ஹாஸ்பிட்டலுக்கே போனோம்னா அந்த ரூம் வாசல் வர சிரிச்சுக்கிட்டே போவோம். ரூமை திறந்த உடனே சோகமாயிருவோம். அப்படியே என்ன இப்படி ஆயிடுச்சு, நடக்கு இப்படிலாம் நடக்கும், அப்படி சோக களை தாண்டவம் ஆடும். நடிகர்களுங்க அது வர வாசல் வர சிரிச்சிட்டே வருவாங்க. அந்த சிரிச்சிட்டு ஒரு நிமிஷம் நின்று கதவை திறந்த உடனே அப்படி சோகமா காமிப்பான். ஏன்னா அதைத்தான் உலகம் எதிர்பார்க்குது. 1000 பிரச்சனைகள் வந்தாலும் இருதயம் கலங்காமல் இருந்தது என்றால் ஜெயம் எடுத்துடலாம். அப்போஸ்தலர் விடுங்க, இருதயம் தாங்க உங்களுடைய எல்லா நன்மைகளையும் கொண்டு வரக்கூடிய ஜீவ ஊற்றுங்க. நீங்க தெரிந்தெடுக்க முடியுமா? நீங்க தெரிந்தெடுக்க முடியும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார்,
அப்போஸ்தலர் 26 அகரிப்பு ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறாரு, சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறாருங்க. அவர் சொல்றாரு, அகரிப்பு ராஜாவே, யூத முறைமைகளை குறித்து உம்மிடத்தில் விலைக்கு சொல்லுவதற்கு எனக்கு சந்தோஷப்படுறேங்கிறாரு. டக்குன்னு சந்தோஷத்தை சூஸ் பண்ணிட்டாருங்க அவரு. நான் பாக்கியவான் என்று கருதுகிறேன் இருக்கு இல்லையா, ஆங்கில பைபிளில் நான் ரொம்ப சந்தோஷமானவன் சூஸ் பண்றேங்கிறாரு. நீங்க சூஸ் பண்ணலாம். பிரச்சனை வரும்பொழுது கவலையும் சூஸ் பண்ணலாம், சந்தோஷத்தையும் சூஸ் பண்ணலாம். தெரிந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில் தான் இருக்கு. பிரச்சனை வராதுன்னு சொல்லல. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 16:9 பெரிதும் அனுகூலமான வாசல் எனக்கு திறந்திருக்கு. பெரிய வாசல் திறந்திருக்கிறது. வாசல் திறந்துருச்சுன்னு பார்த்தா 10 பிசாசு நிக்குது. 10 பிசாசு, எதிர்ப்புகள், ஏமாற்றம் நிற்கும். அந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டியது, பிரச்சனைகளை சிந்திக்க மாட்டேன், போராட்டங்களை சிந்திக்க மாட்டேன், கவலையை சிந்திக்க மாட்டேன், தேவனை சிந்திப்பேன், வார்த்தையை சிந்திப்பேன், வாக்கு தத்தத்தை சிந்திப்பேன் என்றால் இருதயம் கலங்கலை, ஜீவ ஊற்று வெளியே வந்துடும். இருதயத்தை கலங்க விடாதீங்க. சதா பிரச்சனைகளை சிந்திக்காதீங்க, வாக்கு தத்தங்களை சிந்திங்க, வார்த்தையை சிந்திங்க, எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு சிந்திங்க. இன்னைக்கு பொதுவாக சொல்லுவாங்களே, they are so heavenly minded, no earthly goodம்பாங்க. அது தப்பு. அது நீங்கள் ஹெவன்லி மைண்டடாக இருந்தீங்கன்னா எர்த்லி நல்லா குட்டாக இருப்பீங்க. ரொம்ப பேர் ஹெவன்லி மைண்டட் கிடையாது, அவங்க எர்த்லி மைண்டடு. நான் சொன்னது புரியலையா? நீங்கள் கரெக்டாக ஹெவன்லி மைண்டடாக இருந்தீங்கன்னா எந்த இடத்துல வீற்றிருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்க பவர், வல்லமை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கவலைப்பட மாட்டோம். கவலைப்படாதீங்க, கலங்க விடாதீர்கள். அப்போஸ்தலர் 14 சம்பவம் தெரியும். பவுலும் பர்னபாவும் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கத்தை கேட்ட மக்கள்லாம் ஒன்று கூடி கடவுள் பூமிக்கு இறங்கி வந்துட்டாட்டாங்க. தெய்வம் பூமிக்கு இறங்கி வந்துருச்சு. ஒரு ஆள் யூபித்தர், இன்னொரு ஆள் மெர்க்குரின்ட்டாங்க. மெர்க்குரின்னு பூஜை போட போயிட்டாங்க. சாமி வந்துருச்சு, சாமி இறங்கிருச்சு, பூஜை போட போடுறாங்க. பூஜை போடு ஐயாவே விலகி ஓடுறான். மக்கள் தேவனிடத்தில் வரும் பொழுது அங்கே இருக்கிற மதவாதிகளுக்கு பிடிக்கல. பவுலை கல்லெறிஞ்சு அடிக்கிறாங்க. கல்லெறிஞ்சு அடிச்சேன்னா சும்மா ஒரு போறியா 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 அப்படி அறியதில்லை, அடிச்சு மூஞ்சி முறையெல்லாம் பிக்கிற அளவுக்கு அடிச்சு அவன் செத்துட்டான்னு நினைச்சு அப்படியே பாடி அப்படி தரன்னு இழுத்து ஊருக்கு வெளியே போட்டான். அன்னைக்கு சிமெண்ட் ரோடெல்லாம் கிடையாதுங்க, கல்லும் மண்ணும் நிறைந்த இடம் தான் அந்த ஏரியாலாம். அப்படியே தரன்னு இழுத்து டெட் பாடி நினைச்சு தூக்கி போட்டாங்க. அப்பதான் சம்பவம் சொல்லுது, வாசிங்க 19. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலிருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி, சாகல மரித்து போனான் என்று எண்ணின்னா டெட் பாடி மாதிரி ஆயிட்டார், அடிச்ச அளவில் செத்துட்டார் நினைச்சிருக்கான். மரித்து போனான் எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே தூக்கிட்டு போல இழுத்துட்டு பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் போட்டாங்க. சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவோட கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். பர்னபாவோட கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான் இருக்கு இல்லைங்களா, மறுநாள். சும்மா கல்லறையிலங்க, அட்டி பிச்சிருவாங்க, மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கிரும், சரீரம் கிழிஞ்சிரும். அடுத்த நாள் தெர்பைக்கு போனாங்கிறது கிட்டத்தட்ட 30-40 மைல் தூரம் தெர்பைங்கிறது இங்கிருந்து. நம்ம போவோமா? நம்ம கால் லைட்டாக சுழுக்குனாவே 10 நாள் வீட்டை விட்டு போக மாட்டோம். கால் சுழுக்குதுன்னு அட்டி பின்னிட்டாங்க. அந்த சம்பவம் மனதில் வரவே இல்லை. சூப்பர் நேச்சுரலாக சுகமாகிறார், ஆனால் காயம் இருக்கு. இங்கே போய் தான் கலாத்தியர்கிட்ட சொன்னார், என்னுடைய பிரச்சனையை பார்த்து கண்ணை பிடுங்கி கொடுக்கணும்னா கூட கொடுத்துருவீங்கன்னாரு. ஏன்னா கண்ணில் அடி விழுந்திருக்கு, கண்ணு வீங்கி இருக்கு. அதை வச்சு என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் கண்ணு வியாதின்ட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவர் போன ஏரியா கலாத்திய ரீஜன். பிரச்சனை இருந்துச்சா, போராட்டம் இருந்துச்சா, பிரச்சனையை அவர் தனக்குள்ள கொண்டு வந்தாரா? கொண்டு வரல. எந்திரிச்சார், பட்டணத்துக்குள்ள போனார். மறுநாள்
ஊழியமே செய்ய போயிட்டார், உலகத்தை கலக்குனாருங்க. உலகம் இவரை கலக்கல, இவர் உலகத்தை கலக்கினார். இன்னைக்கு உலகம் நம்மளை கலக்கிறது, வயிற்ற கலக்குது, மனசை கலக்குது, எல்லாத்தையும் கலக்குது. இவர் உலகத்தை கலக்கினார். ஏனென்றால் உலகம் இவருக்குள்ள வரல. பிரச்சனை இருந்துச்சா, போராட்டம் இருந்துச்சா, சவால் இருந்துச்சா, இருதயம் கலங்குவதற்கு ஒரு துளி கூட இடம் கொடுக்கல. பக்கத்தோட சொல்லுவான், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமேன், ஆமேன். செய்ய வேண்டியது யாரு? நீங்க தான் செய்யணும். பிசாசு பொய்யனும் பொய்க்கு அதிபதியுமா இருக்கிறான். இன்னைக்கு அநேக மக்கள், உலகத்தில் வாழ்கிற மக்கள் பொய்யை நம்பி வாழ்றாங்க. அப்படியே மனதை குருடாக்கி வச்சிருக்காங்க. தேவனுக்கா வாழலை, ரட்சிக்கப்படலை, இருளிலும் அந்தகாரத்திலும் வாழ்கிறாங்க. சுவிசேஷம் சொன்னோம்னா, சபைக்கு வர்றோம், சர்ச்சுக்கு வரோம்னா இஷ்டப்படி வாழ முடியாது, இப்போ நாங்கள் இஷ்டப்படி வாழ்கிறோங்கிறாங்க. இப்போ தாங்க அடிமையாக வாழ்கிறான். அவன் இஷ்டப்படி வாழலைங்க, பிசாசு நினைக்கிறத செய்கிறாங்க. அவன் இஷ்டப்படி வாழ முடியாது, அவன் ஒரு அடிமைங்க அவன். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்? நான் இஷ்டப்படி, நான் விருப்பப்படி வாழ்கிறேன், அங்கே போனால் விருப்பப்படி வாழ. இப்போ தாங்க சுயாதீனமாக வாழ முடியும். உங்களை குறித்து அவர் என்றார் பார்த்தீங்களா, உங்களுடைய ஜாதகத்தில் வாழ முடியும். அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும். அங்கே வேணால் உங்களுக்கு பாதகமாக இருக்கும், இங்கே போனால் உங்களுக்கு எல்லாமே ஜாதகமாக இருக்கும். ஜாதகம்னா என்னங்க? உங்களுக்கு இசைந்து காரியங்கள் நடக்கும். ஏன்னா அவர் நினைச்சிருக்கிறார். வேற யாரும் உங்களுக்கு ஜாதகம் எழுதலைங்க, அவர் எழுதியிருக்கிறாருங்க. அவர் உருவேற்படும் நாளும் கொண்டு தன் யாபக புத்தகத்தில் ஜாதகம் எழுதி வச்சிருக்கிறார். அவர் கண்ட இடத்துல ஜாதகத்தை நீட்டாதீங்க. ஜாதகம் வேணுமா? இந்த இருக்கு, இதான் ஜாதகம். உங்கள் வீட்டில் உங்கள் ஜாதகத்தை எட்டுவாங்கன்னு சொன்னோன்னா நல்ல பைபிளை கொண்டு போய் இதாங்க ஜாதகம் வேணா பார்த்து தெரிஞ்சுங்கன்னு சொல்லுங்க. இல்லை, அது கேட்குறாங்க, உங்கள் பிள்ளை ஜாதகத்தை கொண்டு வந்துடுங்க, இதான் நம்ம ஜாதகம். எது வேற எது ஜாதகம்? மற்ற எல்லாம் நமக்கு பாதகமாக எழுதப்பட்டது. வார்த்தை, வசனம், இதே பிரதானமாக நினைங்க. அவன் நினைக்கிறான் சர்ச்சுக்கு போனால் அடிமையாக போனால் நினைக்கிறான். சர்ச்சுக்கு வந்தால் தான் சுயாதீனமாக வாழ முடியும். அவன் சபை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பொய் என்னதென்றால், கவலைப்படணும்னா கவலைப்படணும், கலங்கணும்னா கலங்கணும், வேதனைப்படணும்னா வேதனைப்படணும். இவ்வளவு பிரச்சனை இருந்தும், இவ்வளவு போராட்டம் இருந்தும் கவலைப்படாமல் எவன் இருப்பாங்கிறீங்க? கவலைப்பட்டாதான மனுஷன். பிசாசுடைய பொய்யை நம்புகிறீர்கள் அர்த்தம். ஆண்டவங்களை கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னார்னா கவலைப்படாமல் நீங்கள் இருக்க முடியும். உங்கள்கிட்ட இல்லாததை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்க மாட்டாருங்க. அந்த பொட்டன்சியலை கொடுத்துட்டு தான் சொல்றாரு கவலைப்படாத, கலங்காதனர். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. திரும்பி யோவான் திருப்போம். மற்ற எல்லாம் பிசாசுடைய குருட்டுத்தனமிங்க. யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் சமாதானத்தை உங்களுக்கு வச்சு போறேன். நான் எந்த சமாதானத்தை அனுபவித்தனோ அதே சமாதானத்தை உங்கள்கிட்ட வச்சுட்டு போறேன். நான் எப்படி எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள் வந்தாலும் என் இருதயம் கலங்காமல் இருந்ததோ அதே சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன். சமாதானம் என்றால் சுகம், செழிப்பு, பீஸ் ஆஃப் மைண்டு. செழிப்பை வச்சுட்டு போறேன், சுகத்தை வச்சுட்டு போறேன், எதிர்ப்பின் மத்தியிலும் கலங்காமல் இருக்கக்கூடிய பீஸ் ஆஃப் மைண்டை வச்சுட்டு போறேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது உன் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. இதை குறித்த மக்கள்கிட்ட சொன்னோம்னா அது எப்படி முடியுமா? 1000 பிரசங்கம் பண்ணலாம் சார், ரியாலிட்டி வேறன்றோம். ரியாலிட்டி படி பேசுங்க. ரியாலிட்டியா வாழ்ந்தவர் உங்கள்கிட்ட சொல்றாருங்க, அவர் வாழ்ந்ததனுடைய சத்துவத்தை உங்கள்கிட்ட வச்சுட்டு சொல்றாருங்க. ஆண்டவர் நைட்டு உங்களை தரிசனத்தில் வர்றார். ஸ்டீஃபன், உன் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாகன்னா என்ன சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுற ஆண்டவரேங்களா, முயற்சி எடுக்கிற ஆண்டவரே, என்னால் முடியலை தான். சரி சொல்கிறீங்க,
என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன்னா இங்கே வார்த்தையை நம்பலை, சூழ்நிலைகளை அதிகமாக சிந்திக்கிறோம் என்ற அர்த்தம். கலங்குவதற்கு இடம் கொடுக்காதீங்க. தேவன் உங்களிடத்தில் உனக்கு எதிர்பார்க்கிறார் என்றால் அந்த பொட்டன்சியலை வச்சுட்டு தான் எதிர்பார்க்கிறார். எப்படி கலங்காமல் இருப்பது, எப்படி இருதயத்தை பார்த்து கொள்வது? பிலிப்பியர் போவோம். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று. அப்ப சந்தோஷமா இருக்க முடியும் எவ்வளவு நாள்? எப்போதுமே சந்தோஷமா இருங்க. எப்பொழுதுமே சந்தோஷமா இருந்தோம்னா கவலை வருமா? எப்பவுமே சந்தோஷமா இருக்கீங்கன்னா சந்தோஷம் சும்மா வராதுங்க. ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறதன் விளைவாக வருகிறது தான் சந்தோஷம். நீங்க அநேக மக்கள் தேவன் சொல்லுகிறதை காட்டிலும் அவர்கள் எதற்குள்ளாக கடந்து போகிறார்களோ அதான் அவர்களுக்கு பெரிய காரியமா இருக்கும். சதா கவலைப்படுவாங்க, யார்கிட்டயே பேசிட்டு இருப்பாங்க, பேசினா கூட பின் மனதில் சம்பவத்தை நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, ஆனா பின்னாடி ஒரு ரீல் ஓடிட்டு இருக்கும். இது அப்படி ஆகிறது, அது அப்படி ஆகிறது, இது அப்படி ஆகிறதுன்னு அவங்க மனதில் 1000 எண்ணங்கள் சிந்தைகள் ஓடிட்டே இருக்கும். ஆனா ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்படின்னா இருதயம் கலங்கிருச்சு, டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் கலங்க இடம் கொடுக்காதீங்கன்னா கலங்கு இடம் கொடுக்கவே கூடாது. சூஸ் பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்புங்க. நான் கலங்க இடம் கொடுக்க மாட்டேன், இதை சிந்திக்க மாட்டேன். அடுத்து என்ன செய்வேன்? எல்லாவற்றையும் குறித்து 6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டே இருக்காதீங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்கன்றார். ஓயாம அந்த பிரச்சனை ஜெபம் பண்ணக்கூடாது. ஒரு தடவை பண்ணியாச்சா, பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நிமிடம் ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம்? சூழ்நிலை மாறும். இருதயத்துக்குள்ள சூழ்நிலை வரவே கூடாது. ஜெபிச்சுட்டேன், கத்தட்ட காரியங்களை போட்டாச்சு, ஆண்டவர் இது ஏன் பிரச்சனை இல்லை உங்க பிரச்சனை சொல்லிட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிச்சாச்சு. ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிச்ச உடனே பிரச்சனைகளை சிந்திக்க கூடாது. பிரச்சனை சதா சிந்திக்க கூடாதுங்க. அடுத்து என்ன நடக்கும்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். முதல் காரியம், கவலைப்படக்கூடாது. காரியங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஸ்தோத்திரம் செலுத்தணும் ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்றோம். பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணல, போராட்டங்களை ஃபோக்கஸ் பண்ணல, பதிலை ஃபோக்கஸ் பண்ணுகிறோம். பதிலை ஃபோக்கஸ் பண்ணணும்னா எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். இருதயத்தில் ஏற்கனவே சமாதானம் இருக்கு, அந்த சமாதானம் மனதுக்கு வெளியே வந்துடும். சமாதானம் ஜெபிச்ச உடனே வராது, ஏற்கனவே இருக்கு. என் சமாதானத்தை வச்சு போறேன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா அதே சமாதானம் மனதில் ஓப்பன் ஆயிரும். மனதில் ஓப்பன் ஆயிடுச்சு என்றால் ஒரு அமைதி இருக்கும், நிறைவு இருக்கும், சூழ்நிலைகள் சீக்கிரமா கட்டுப்பாடுக்கு வந்துடும். அத்தோட விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சிடும். மரண காலையில் கவலை வந்துடும். இது அத்தோட முடிக்கல. கடைசியாக சகோதரரேனர் ஜெபிச்சாச்சு, சோத்திரம் செலுத்தாச்சு, சமாதானம் மனசுக்குள்ள வந்துச்சு, விடக்கூடாதுங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே அதை மட்டும் சிந்தி. தீய காரியங்களை சிந்திக்காதீங்க. இருதயம் கலங்க விடாதீங்க. இருதயம் எப்ப கலங்கும்? பிற்போக்கான காரியங்களை, நெகட்டிவான காரியங்களை, நம்முடைய நல்வாழ்வுக்கு புறம்பான காரியங்களை சிந்திக்கும் போது இருதயம் கலங்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட சிந்தனையே வராதுன்னு சொல்லலைங்க, வர்றதுனால தான் கலங்க வேணாம்னு சொன்னாரு. அப்படி கலங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. அப்படி இருந்தாலும் கலங்காதீங்க. உலகத்தில் இருப்பவர் உங்களில் இருப்பவர் பெரியவர். உங்கள் குடும்பத்தை குறித்து, பிள்ளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து அத்தனையும் அவருக்கு தெரியும். அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். நீங்கள் அவர் கூட இருக்கீங்கன்னா அத்தனைக்கும் தீர்வு கட்டாயம் உண்டாகும். பக்கத்தில் சொல்லுவோம், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. ஆமேன்.
பக்கத்து இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுங்க, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். நீங்க கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். கவலைப்படலை, கண்ணீர் வெடிக்கலை, வருத்தப்படலை என்றால் பிசாசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்ன ஒன்றுமே செய்ய ஒரு லூப் ஹோல் கொடுக்க மாட்டேக்கானே. அதுக்காக தான் சொன்னார், அவனுக்கு இடம், பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. கர்த்தர் சந்தோஷத்திலையும் சமாதானத்திலும் தான் செயல்படுகிறார். கவலைப்படலை, கண்ணீர் வெடிக்கலை, பிசாசுக்கு இடம் கொடுக்கலன்னா தேவனுடைய வல்லமைகள் சத்துவங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டுரும். ஆனால் கவலைப்படுகிறோம், ரெஸ்ட்டை விட்டுட்டோம், அமைதியை விட்டுட்டோம் என்றால் பிசாசு செயல்பட ஆரம்பிச்சிருவான். நமக்கு இருக்க பெரிய யுத்தமே என்னங்க? இங்கே தான் யுத்தமே நடக்குது. வெளியே யுத்தமே இல்லைங்க, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. இங்கே தான் யுத்தம் நடக்குது. ரெண்டு காதுக்கு நடுவில் தான் யுத்தமே நடக்குது. ரத்தம் இல்லை, கத்தி இல்லை, ஆனால் யுத்தம் ஒன்று நடக்குது. 1000 பிரச்சனைகளை போட்டு அட்டி உருட்டுறது. நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் முகத்தில் அப்படியே தெரிஞ்சிடும். சந்தோஷமாக இருந்தாலும் தெரிஞ்சிடும், கவலைப்பட்டாலும் தெரிஞ்சிடும். கவலைப்பட்டீங்கன்னா சீக்கிரமாக வயசாயிருவீங்க. வயசாகணும்னு நினைச்சிங்கன்னா கவலைப்படுங்க. இளமையாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு சீக்கிரம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்குமே இளமையாக இருக்கணும், முகம் அப்படி பொலிவாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா கவலை என்கிற வியாதியை உள்ள விடாதீங்க. நீங்கள் விடாமல் இருக்க முடியுங்க. அதனால சொல்கிறாரு, இடம் கொடுக்காதனர். கவலைப்படக்கூடிய சூழ்நிலை வருமா, பிரச்சனை வருமா, போராட்டங்கள் வருமா, உங்களை அமைதியை கெடுக்கக்கூடிய 1000 காரியங்கள் வருமா, வரும். கவலைப்பட சொல்லுவாங்க. ஒரு அம்மா சொல்லுது பிள்ளையை பார்த்து, வயசுக்கு 10 வருஷம் ஆச்சு, இன்னும் பிள்ளையை குறித்து கொஞ்சமாச்சும் கவலைப்படுறாளா? கிராமத்து பொம்பளை, 10 வருஷம் ஆச்சே, கொஞ்சமாச்சும் உனக்கு கவலை இருக்காடிச்சு. நீங்க கவலைப்படுறதுனால எவனும் மாப்பிள்ளை வரமாட்டான், வர்றவனும் போயிடுவான். விசுவாசத்தில் தான் கர்த்தர் ஆப்ரேட் பண்றார், கவலையில் ஆப்ரேட் பண்ணுவது கிடையாதுங்க. ஏன் கவலைப்பட வைக்கிறான்? பிசாசுக்கு ஏஜென்ட் நிறையங்க. எல்ஐசி ஏஜென்ட்லாம் கம்மிங்க, தெருவுக்கு தெருவு ஏஜென்ட் இருப்பான். சந்தோஷமா இருங்க. நீங்க அதை பத்தி நீங்க என்ன யோசிக்கவே இல்லையாமா? நீங்க அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைப்போம். கரெக்டா அந்த பாயிண்ட் தான் அவங்க பேசுவான். இதை மட்டும் அவன் பேசக்கூடாதுன்னா கரெக்டா அந்த பாயிண்ட்டை தான் எடுத்து முதல் பாயிண்டா வைப்பான். வச்சா கூட இருதயம் கலங்க விட வேண்டாம். நம் தோல்வியில் வாழ்கிற மக்கள் அல்லங்க, துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவுடனே கூட உட்கார்ந்துருக்கிறேங்கிற. மற்ற எல்லாமே உங்களுக்கு கீழே கீழே கிடக்கிற பிரச்சனையை தூக்கி தலையில் வச்சிடாதீங்க. பொருளாதார பிரச்சனை இருக்கா, கர்த்தரை நோக்கி பாருங்க, அவர் ஆதாரம். சிறு பிள்ளைத்தனமாக வாழக்கூடாதுங்க, வளர்ந்த ஆட்களாக வாழுங்க, மெச்சூர்டாக வாழுங்க, தேவனை சார்ந்து வாழுங்க. திரும்பி எடுப்போம். பிலிப்பியர் 4 ஒரு 10 நிமிஷம். பிலிப்பியர் 4:8-9. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே. இதுல ஒரு காரியம் கூட நெகட்டிவ் கிடையாதுங்க. நம்முடைய மனது நெகட்டிவ் வந்துச்சுன்னா மனது கொலாப்ஸ் ஆயிரும். டீசல் வண்டிக்கு டீசல் தான் போடணும், பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் தான் போடணும். பெட்ரோல் வண்டிக்கு சீப்பாக இருக்குன்னு சொல்லி கெரசினை ஓட்டினீங்கன்னா வண்டி நின்றும். ஏன்னா அப்படி ஃபங்க்ஷன் ஆகும்படியாக டிசைன் பண்ணலை. இருதயத்தையும் மனதையும் கர்த்தர் கவலையில் ஆப்ரேட் பண்ண முடியாது டிசைன் பண்ணலை. சமாதானத்திலையும் சந்தோஷத்தில் தான் ஆப்ரேட் ஆகும். கீழே வாசிப்போம். நீங்கள் இடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே சிந்திங்க, அவைகளையே செய்யுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களோடு, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறாரா? இப்படி செஞ்சீங்கன்னா வெளிப்படுவார்.
அவர் தன்னுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ணிடுவார். சிறு குழந்தைகள் வேற, மெச்சூராக இருக்கிற ஆட்கள் வேற. சிறு பிள்ளைகள் அழும் தெரியுமா? கிறிஸ்மஸ் நியூ இயரில் பலூன் கட்டுவோம். ஒரு பலூனை அந்த பிள்ளை கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போகிற வெள்ள உடஞ்சிருச்சுன்னா பேன்னு கத்தும். அந்த பலூன் 5 பைசா இல்லாட்டா 4 அணா. நல்ல பலூன்னா 1 ரூபா 2 ரூபா. சில பொருள்கள் உடஞ்சிருச்சு, சில டாய்ஸ் உடஞ்சிருச்சுன்னா அந்த பிள்ளைகள் வந்து கதறும். உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, ஆனால் அந்த பிள்ளைக்கு அதுக்கு ரொம்ப முக்கியம். நான் சொன்னது விளங்குச்சுங்களா? அநேக காரியங்கள் உங்களுக்கு பெருசு, பிதாவுக்கு ஒன்றுமே கிடையாது. பலூன் மாதிரி நீங்கள் அந்த பலூனை கட்டி அழுதுகிட்டு இருக்கீங்க. அந்த அல்பமான மேட்டரை கட்டி மாங்கு உருண்டு கடுது கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் ஏன்ட்ட கொண்டு வந்தீங்கன்னா 1000 பலூன் வாங்கி கொடுப்பேனா பாம்பார். ஏன் இந்த அல்ப விஷயத்துக்கு போய் இவ்வளவு சிந்திக்கிற, இவ்வளவு கவலைப்படுகிற? இதை காட்டிலும் 1000 மடங்கு நான் வச்சிருக்கேன், அதனால கவலைப்படாத, என்னிடத்தில் கொண்டு வானாரு. சிறு பிள்ளைகளை வந்து சின்ன சின்ன காரியத்தை தான் சிந்திக்குங்க. சின்ன ஒரு காரியம் போச்சுன்னா கவலைப்படுங்க, கண்ணீர் வடிக்குங்க. அப்படித்தானே? ஒரு சின்ன அந்த ஒரு பிளாஸ்டிக் பொம்மை உடஞ்சிருச்சுன்னா அழுங்க. ஆனால் நமக்கு ஒன்றுமே கிடையாது. நம்மகிட்ட மட்டும் அப்பா உடஞ்சிருச்சு, அம்மா உடஞ்சிருச்சுன்னா 10 பலூன் 10 பொம்மை வாங்கி கொடுக்கலாம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13 9ஆம் வசனத்தை வாசிக்கிற அன்பை குறித்து பேசுகிற அதிகாரம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போம். நாம் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போல் சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். புருஷனான பொழுதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். ரட்சிக்கப்பட்ட பொழுது எல்லாமே குழந்தைகள் தான். சிலர்லாம் 50 வருஷம் ஆனாலும் குழந்தையாக தான் இருக்காங்க. புத்தி, அதாவது வயசாகி போச்சு, பல்லாம் போச்சு, புத்தி இன்னும் குழந்தையாக தான் இருக்கு. சின்ன சின்ன காரியங்கள், சில காரியங்கள் நம்மளை சொல்லுவாங்க, அல்பமாக இருக்கும், இதுக்கு போய் கவலைப்படுறாங்களான்னு. அது யோசிக்க கூட முடியாதுங்க. அதுக்கு உட்காந்து பெரிய மேட்டரா வச்சு நம்மகிட்ட சொல்லிட்டு அது கவலைப்பட்டுக்கிட்டு எவ்வளோ கவலைப்படுறேன்னு தெரியுமான்னா, நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல யோசிக்கிறீர்கள், சிறு பிள்ளைகளைப் போல சிந்திக்கிறீர்கள். மெச்சூர் ஆயிட்டீங்கன்னா தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்துட்டீங்க. இருதயம் கலங்காமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா புருஷனை போல வளர்ந்த ஆளை போல யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். சின்ன பிள்ளை பெருசாக யோசிக்காதுங்க, சின்ன சின்ன காரியத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கோம். பெருசாக யோசிங்க, தேவனை சார்ந்து வாழுங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் கவலைப்படுவதற்கு உங்களை விட்டு கொடுத்து விடாதீர்கள். ஒரே சம்பவம் சொல்லி முடிச்சிடறேன், படிக்க வேணாம், அப்படி சொல்லிட்டு போயிடுறேன். வேத்துல யோனான்னு ஒருத்தர் இருந்தான் தெரியுமா? கர்த்தர் வந்து யோனாவை நினிவேக்கு போக சொல்கிறார், தர்சீஸுக்கு போகிறான். ஏன்னா தீர்க்கதரிசி. நினிவே வந்து அசிரியருடைய பட்டணம். கொஞ்ச நாள் கழித்து அதே அசிரியர்கள் தான் இஸ்ரேலை வந்து கொள்ளையடிக்க போகிறாங்க, தங்களுடைய உடைமைகள்லாம் அடிக்க போகிறாங்க, நம்மளை கொலை செய்ய போகிறாங்க. நல்லா அவனுக்கு தெரியும். ஏன்னா இஸ்ரேல் மக்களுக்கும் நினிவே மக்களும் ஜென்ம எதிரிகள். அந்த தேசத்துக்கு ஆண்டவர் போக சொல்கிறார். இவனுக்கு போக விருப்பம் இல்லை. ஆப்போசிட் சைடில் போகிறான். தேவனோட சித்தத்துக்கு வரதான் போகும்போது காற்றும் கடலும் அழிக்குது. ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளை இடுகிறார். எல்லாமே கீழ்ப்படியுங்க. கீழ்ப்படியாத ஒருத்தன்னா மனுஷன்தான். மீனுக்கு கட்டளை இட்டோன்னா மீன் எங்கேயோ இருந்த ஒரு பெரிய திமிங்கலம் ஓடி வந்துருச்சு. ஓடி இவனை போடுறதுக்கும் அது வந்து வாயை திறக்கிறதுக்கும் ஒன்றா இருக்குது. கரெக்டாக அந்த டைமிங்கில் வந்து நிற்கிது, உள்ளே போட்டாச்சு. ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையோட மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தால் கூட கவலைப்படாதீங்க. மீன் வயிற்றுக்குள்ள இருக்கலாம், சுற்றி இருள் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டுட்டீங்கன்னா பின் வாசல் வழியாக போயிடுவீங்க. ஏன்னா மீனுக்கு 2 வாய் இருக்கு. கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா முன் வாசல் வழியாக வந்துடலாம். கவலைப்பட்டீங்கன்னா பின் வாசலுக்கு போயிடுவீங்க. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். செரிச்சிரும் பிரச்சனை அவங்கள. ரொம்ப பேருக்கு பிரச்சனை செரிச்சிருது அவங்கள. பிரச்சனை சரியக்கூடாது, பிரச்சனையை நம்ம செரிச்சிடணும். திரும்பி ஒப்பு கொடுக்குறான்.
மீன் கரெக்டாக வந்து நினிவேவுடைய கரையில் கட்டிக்கிட்டு போயிடுச்சு. வந்து பெரிய பிரசங்கம் பண்ணலை, 40 நாளில் நாசமாக போவீங்கன்னா. அவ்வளோதான் சொன்னேன், வேற ஒன்றும் பெருசாக சொல்லல. 40 நாளில் நாசமாக போவீங்க. என்னுடைய மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் இது. அப்படிதாங்க சொன்னாங்க. நான் கொஞ்சம் அங்கே நவீனமாக இருக்குது, நான் உங்களுக்கு புரியுதுக்காக 40 நாளில் நாசமாக போவீங்கன்னா. எப்படா நாசமாக போவாங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் விரும்புனது அதான். ஆனால் அவன் எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி காரியங்கள் நடக்குது. அவன் எது எதிர்பார்த்தானோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. எல்லாருமே மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பணும் பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, நம்முடைய ரெப்புடேஷன் போயிடுச்சு. அந்த மக்கள் ரட்சிக்கப்படணுங்கிறல்ல, தன்னுடைய ரெப்புடேஷன் போச்சு, தன் வார்த்தை நிற்கலையே. உடனே கவலைப்படுறான். ஆண்டவர் கேட்குறாரு, எரிச்சலாக இருக்கிறது நல்லதாங்கிறாரு. சாகர வரை எரிச்சலாக இருக்கிறது நல்லதுங்கிறான். அப்படி சொல்கிறாங்க. சாகர வரை எரிச்சலாக இருக்கிறது நல்லது. அன்னைக்கே சொன்னேன், நீ இரக்கமும் மன உருக்கமும் கோபிப்பதற்கு ரொம்ப ஸ்லோவான ஆள் எனக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப பேருக்கு இது தெரியல, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க, நீ இரக்கமும் மன உருக்கமும் கோபிப்பதற்கு ரொம்ப ஸ்லோவாக, சீக்கிரமாக கோபிக்க மாட்டேங்க, நல்லா தெரியும். அப்படி இருந்தாலும் அவனுக்கு இன்னும் நப்பாசங்க. அந்த மக்கள் மனம் திரும்பிட்டாங்க. 40 நாள் ஆயிடுச்சு, தண்டனை வரல. தூரத்தில் போய் ஒரு குடிசையை போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஆளுங்க அவனும் விட்ட மாதிரி இல்லை. தூரமாக போய் ஒரு குடிசையை போட்டு எப்படா விழும், நம்முடைய ரெப்புடேஷன் ஆக வேணாமண்டு கர்த்தர் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. திடீர்னு ஒரு ஆமனுக்கு ஒரே நாளில் வருது. ஒரே நாள் ஒரு ஆமனுக்கு முளைச்சி வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தவொடனே அந்த நிழலில் இருக்கா. நிழல் பட்டவுடனே அவனுக்கு அந்த கவலை விட்டுட்டான். சந்தோஷமாயிட்டாங்க. சின்ன பிள்ளை, அது சின்ன பிள்ளைகள் வந்து நிரந்தரமாக கவலைப்படாது, நிரந்தரம் சந்தோஷமாக இருக்காது. திடீர்னு பான்னு கத்து மறு நிமிஷம் சிரித்து ஓடிட்டு இருக்கோம். அதான் குழந்தைங்க. என்னங்க பிள்ளை பத்திரிக்கை இல்லை. உடனே கர்த்தர் பாடம் சொல்லி கொடுக்குறார். ஒரு பூச்சியை கொண்டு வந்து அப்படியே அரிச்சிட்டார். திரும்பி உஷ்ண காற்று வருது. முதல்ல பூச்சி வந்து அந்த அப்படியே அரிச்சிருது. ஆமணக்கு செடி போயிடுது. உஷ்ண காற்று அடித்த உடனே தலையில் சூடுது. திரும்பி வந்து ரொம்ப எரிச்சல் அடைகிறான். எரிச்சல் அடைந்து ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் எரிச்சலாக இருக்குன்னு. இல்லை, நான் சாகர வர எரிச்சலாக தான் இருப்பேன். அப்போ சொல்கிறார், ஒரு சின்ன ஆமணக்குக்காக இவ்வளோ பரிதவிக்கிறியே, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்க, நான் மக்களுக்காக எவ்வளோ பரிதவிப்பேன்னு. கர்த்தர் நமக்காக பரிதபிக்கிறவருங்க, உங்கள் மேலே கரிசனைப்படுகிறவருங்க. அதனால தான் சொல்கிறாரு, கவலைப்படாதன்னு. கவலைப்படணும்னா அவர் ஆப்ரேட் ஆவாருங்க. உங்களை தேடி வருவார், உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றுவார். சிறு பிள்ளையாக வாழாங்க, சூழ்நிலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. சிறு பிள்ளைகள் சூழ்நிலைக்கு மறு உத்தரவு கொடுக்கும். அந்த சூழ்நிலை அழுகிற மாதிரி இருந்துச்சு அழுதுரும், சிரிக்கிற மாதிரி தான் சிரிக்கும். சூழ்நிலைக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காதீங்க. சூழ்நிலையை மாற்றக்கூடிய ரீதியில் வாங்க. இருதயம் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. உண்மை உள்ள இலவைகளோ, நல்ல காரியங்கள் எவைகளோ அவைகளை சிந்திங்க. கவலையை வெளியே அனுப்பிடலாம், ஜெயமாக இருக்கலாம். கிறிஸ்துவை போல எல்லாவற்றுக்கு மேலே டாப்பில் இருக்க முடியும். ஏன்னா அவருடைய ஜீவன், அவருடைய சத்துவம் உங்களுக்குள்ள ஓடுது. தோக்கிற ஆள் இல்லைங்க, தேவனால் பிறந்தவர்களா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தில் கலங்குன்னு சொல்லலை, உலகத்தை ஜெயிக்கும். மெசேஜ் பைபிளில் எக்ஸலண்ட்டாக அது மொழிபெயர்த்திருக்காங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை நமக்கு முன்பாக முழங்கால் போட வைக்கும் இருக்கு. உங்களுக்கு முன்னாடி அப்படி முழங்கால் போட்டுரும், அப்படியே முடியலன்றோம். விசுவாசம்னா என்ன? கர்த்தர் என்ன செஞ்சாரோ அதை நாம் கொடுக்குற மறு உத்தரவு. கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீர்கள். வார்த்தையை நம்புங்க, தேவனை நம்புங்க. வாழ்க்கை மாறும், மறுரூபமாகவும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். கவலைப்படுகிற மக்கள் அல்ல, எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள் வந்தாலும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்கும் மேலே எழும்பி நிற்கும்படியாக ஒரு ஸ்தலத்தை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். பிதாவோடு ஒரு உறவை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். பிதாவோடு எங்களை ஐக்கியப்படுத்தியிருக்கிறீர். நமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் இந்த உணர்வுகளுக்கு ஆதிக்கம் செலுத்திட்டோம். கல்வாரி சிலுவையின் மூலமாக, சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக எல்லாவற்றையும் பாதபடி கீழாக வைத்திருக்கிறீர். நமக்கு நன்றி. ஜெயிக்கிறவர்களாய்,
ஜெயம் எடுக்கிறவர்களாய் தொடர்ந்து ஜெயத்திலே வாழக்கூடிய மக்களாய் எங்களை மாற்றியிருக்கிறதுக்கா நன்றி. ஆசீர்வதிப்பீராக. உடைய தயவுள்ள கரம் எங்களோடு இருக்கட்டும், எங்கள் சிந்தையோடு இருக்கட்டும். சமாதானத்தின் தேவன் எங்கள் கூட இருக்கிறதுக்கா நன்றி. எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த காரியங்களை உம்மிடத்தில் தெரியப்படுத்துகிறோம். நீர் எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் கவலையெல்லாம் உங்கள் மேலே வைக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், பதிலை எதிர்பார்க்கிறோம். மனது கலக்கம் அடையாத அளவுக்கு நல்ல காரியங்களை சிந்திக்கிறோம். உள்ள இருக்கிற வல்லமையை சிந்திக்கிறோம், மகத்துவங்களை சிந்திக்கிறோம். எல்லாவற்றையும் நீ மாற்றி எங்களை ஆள வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் மேல பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல பிரசன்னமாக்கி எல்லை எங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். ஜெயம் கர்த்தரால் வருமே, எனக்கு ஜெயம் கர்த்தரால் வருமே. ஜெயம் கர்த்தரால் வருமே, எனக்கு ஜெயம் கர்த்தரால் வருமே. ஆசீர்வதிக்கப்படுவே, நான் ஆசீர்வாதமாயிருப்பே. ஆசீர்வதிக்கப்படுவே, நான் ஆசீர்வாதமாயிருப்பே. வசனம் கைக்கொள்வே, எனக்கு நிச்சயம் பலனுண்டு. வசனம் கைக்கொள்வே, எனக்கு நிச்சயம் பலனுண்டு. தேவ விசுவாசம் எனக்குள்ளே, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவ விசுவாசம் எனக்குள்ளே, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெயம் கர்த்தரால் வருமே, எனக்கு ஜெயம் கர்த்தரால் வருமே. ஜெயம் கர்த்தரால் வருமே, எனக்கு ஜெயம் கர்த்தரால் வருமே. ஆசீர்வதிக்கப்படுவே, நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆசீர்வதிக்கப்படுவே, நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். பக்கத்தோட சொல்லுவோம். கல்வாரி சிலுவையின் மூலமாக சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். தேவனோடு இருக்கும்படியாக கிறிஸ்துவுடனே கூட உன்னதத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் உட்காரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுடைய வெற்றி நம்முடைய வெற்றி, அவருடைய ஜெயம் நம்முடைய ஜெயம், அவருடைய சமாதானத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென்.